ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் எலும்பு சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த சூப்பு பண்ணுறதுக்கான மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவு மல்லி. இது மூணையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, அதை உரலில் தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உரல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு சுற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரவும் பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இது 3 சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனோட போன் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் மட்டன் வாங்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சமாக எலும்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் சூப்பு போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ 10 சின்ன வெங்காயம் அதெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும், அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் தூள், அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை 3 பேர் குடிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், சிம்மிலேயே இருக்கட்டும். லைட்டாக அந்த மாதிரி பாயில் ஆகி வர்ற ஸ்டேஜில் மூடி போட்டு விசில் விட்டுருங்க. விசில் ஒரு 5 விசில் வரைக்கும் வரட்டும். ரொம்ப சூப்பராக அந்த போனும் வெந்துடும், உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷும் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே உள்ள ஃப்ளஷ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் உரியும் போதே உங்களுக்கு அது எல்லாமே வெளியில் வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.